அனைவருக்கும் வணக்கம். பிஜேபியோட அதிமுக மகிழ்ச்சியோட தான் கூட்டணி வச்சிருக்கா, இல்ல திமுகவோட காங்கிரஸ் மிரட்டி கூட்டணி வச்சிருக்கா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு அத்தனை அரசியல் தலைவர்களோட ஒரு எதிர்ப்பான பேச்சா இருக்கு. அது உண்மையிலுமே தமிழக மக்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பார்க்கிறோம். சேர்க்கறதுக்கு பேர் கூட்டம் இல்ல, சேர்றதுக்கு பேர் தான் கூட்டம். எப்படி சேருதுன்னு பாருங்க. பிஜேபியோட அதிமுக சந்தோஷமா மகிழ்ச்சியோட கூட்டணி வச்சிருக்கோம். ஆனா திமுக அரசு தான் காங்கிரஸ்ல அடிபணிஞ்சு அடிமையா கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று பேசியிருக்காரு. உடனே அதே போல அப்படியே தமிழிசை சவுந்தரராஜனுக்கு அவர் போட்ட முட்டையை அதே மாதிரி இங்க போட்டுருக்காங்க. என்னன்னா அதே தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நாங்க மகிழ்ச்சியோட தான் கூட்டணி வச்சிருக்கோம். ஆனா பிஜேபி காங்கிரஸோட இவங்க தான் மிரட்டி ஏதோ ஒரு வலுக்க டைம் கூட்டணி வச்சிருக்காங்க. அது எதனால வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டுருக்காங்க. இதுல எங்களோட ஒட்டுமொத்த பேரோட கேள்வி என்னன்னா, இப்ப இன்னைக்கு சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி மகிழ்ச்சியோட கூட்டணி வச்சிருக்காங்க. அன்னைக்கு இப்ப கூட்டணியை முடிவு ஏற்படுத்தினாரு. நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி இல்லாம போட்டியிடாமலே இருந்தாரு. அது எதுக்காக? சரி, ஓகே, இத விமர்சனம் பண்ணாரு மத்திய அரசு, இதுவரைக்கும் எந்த திட்டமும் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கல, இதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு. எப்படி ஆட்சியில இவங்க கூட்டணியில இருந்தப்போ அதிமுக ஆட்சி காலத்துல மோடி அரசு கூட்டணி இருந்துச்சு. ரெண்டுமே ஆளுங்கட்சியா இருந்தாங்க. அப்போ ரெண்டு பேருமே அப்ப இருந்துட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாரு, இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே பண்ணதில்லை அப்படின்னு சொல்றாரு. எங்களோட கேள்வி இதுலயும் ஒரு கேள்வி இருக்கு. முதல் கேள்வி, அன்னைக்கு கூட்டணியில இருந்து நீங்க ஏன் அவங்கள்ட்ட கேட்டு இந்த திட்டத்தையும் அமல்படுத்தல? இது ஒண்ணு. ரெண்டாவது கேள்வி, அப்ப ஏற்பட்ட அந்த கூட்டணியில இருக்க வேண்டிய இப்ப எதுவுமே பண்ணாத கட்சியோட எதுக்காக மீண்டும் கூட்டணி வச்சீங்க? கூட்டணி விட்டு இறங்க வேண்டியதானே, எதுக்காக வச்சீங்க? திரும்ப மூணாவது கேள்வி, என்ன கோரிக்கையை நீங்க வச்சுட்டு அந்த கட்சியில போய் சேர்ந்தீங்க? ஒரு இந்திய வேண்டாம், மும்மொழி கொள்கை எங்களுக்கு வேண்டாம், இல்ல கட்டாய இந்தி வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்களா? இல்ல நீட் தேர்வை ரட்டுப்பட்டுங்க, நாங்க உங்களோட கூட்டணி வச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்களா? நீட் தேர்வை ரத்து பண்ணி கூட்டணி வச்சிருந்தீங்கன்னா நீங்க பெரிய ஆள் சொல்லலாம். எதுவுமே பண்ணாம எதுக்காக அந்த கட்சியோட கூட்டணி வைக்க வேண்டும்? அது வைக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்படி என்ன அழுத்தம் இல்லாம என்ன மகிழ்ச்சியோட கூட்டணி வச்சிருக்கீங்க? என்ன மகிழ்ச்சி உங்களுக்கு? இது என்ன லாபம்? இதுல எடப்பாடி சம்பந்தம் இல்லாம லூசு மாதிரி பேசுறாரு. அது நாடாளுமன்ற தேர்தல் ஸ்டாலின் அவர்கள, இது சட்டமன்ற தேர்தல்னு. நாடாளுமன்ற தேர்தலே ஒன்னும் பிடிக்கும் இல்ல, இதுல இப்ப சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியில கூட ஜெயிக்கல. இந்த அதிமுக கட்சியோட வரலாற்றிலேயே இப்ப ஏற்பட்ட பச்சோந்திய இந்த பழனிசாமி இதுவரைக்கும் இந்த கட்சி பார்த்திருக்காரு. சரி, எப்பயுமே கிடையாது சார். இது எதுக்கு எப்பயுமே கிடையாது. இவங்களோட போயிட்டு யாரு கூடயும் கிடையாது சார். எல்லாருமே அதிருப்தியில தான் இருக்காங்க. ஒட்டுமொத்த தொண்டர்களும் அதிருப்தி தான் பிஜேபியோட கூட்டணினால. அந்த தலைமை அவர் தலைமையேற்றதுக்கு அப்புறம் ஒரு தேர்தலில் கூட வெற்றி கிடையாது. இப்பேற்பட்ட இந்த பழனிசாமி திமுக அரசை விமர்சனம் பண்ணதான் நினைச்சிட்டு தான் தலையிலே சாக்கடையை அள்ளி ஊத்திக்கிறாரு. ஊத்திக்கிட்டு நம்மளை அப்படியே தரம் தாழ்ந்து பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காரு. எடப்பாடி பழனிசாமியிட குறிப்பா கேட்க வேண்டியதெல்லாம், சந்தோஷமா இப்ப பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கேங்கிறாரு. எதுக்காக? இப்ப தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு நடத்தீங்க, அதை யாரும் கேட்க வரல அப்படிங்கிறதுனாலயா? இல்ல சாத்தான்குளத்துல தந்தை மகன் அடிச்சு கொண்டீங்க, அதை யாரும் கேட்க கேஸ் போடல அப்படின்னாலயா? இல்ல மத்திய அரசோட சேர்ந்துட்டு பல இன்னல்களை விளைவிச்சீங்களா அதனாலயா? எந்த தமிழ்நாட்டுக்கு எந்த விளைவுமே நம்மளுக்கு எந்த திட்டத்தையுமே கொண்டு வரலன்னு நீங்களே சொன்னீங்களே, அதனாலதான் மகிழ்ச்சியோட போய் பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கீங்களா? மும்மொழி கொள்கை இன்னைக்கு நம்மள்ட்ட திணிச்சிட்டு இருக்காங்களா, இந்தியா கட்டாய இந்தி உங்களுக்கு உண்மையா சொல்லி அந்த மகிழ்ச்சியில கூட்டணி வச்சிருக்கீங்களா? இல்ல நீட் தேர்வு நம்ம ரத்து பண்ண முடியாதுட்டாங்களே மத்திய அரசு, அந்த மகிழ்ச்சினால போய் கூட்டணி வச்சிருக்கீங்களா? எந்த எந்த மகிழ்ச்சினால கூட்டணி வச்சிருக்கீங்க? அது எங்களுக்கு ஒன்றும் புரியல. எனக்கு தேவையானாது இவ்வளவு நேக்கா கொடுத்து விட்டு போயிட்டாயா? ஐயோ, மனுஷனுக்கு புது புது நியாயெல்லாம் வருது. நான் என்ன பண்ணுவேன்? சங்கு மேலே குறியா இருக்காரு, யாராச்சும் வாக்கையா. இவ்வளவுதெல்லாம் வேண்டாம், ஒரே ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்லுங்க. பிஜேபியோட இந்த காரணத்தினால தான் நான் கூட்டணி வச்சிருக்கேன், இவங்க இந்த திட்டத்தை சிறப்பா செஞ்சாங்க, அதனால நான் மகிழ்ச்சியோட அவங்களுக்கு மனப்பூர்வமா கூட்டணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. ஏதாவது ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஜெயலலிதா அம்மா மறைவுக்கு பிறகு கூட்டணி வச்சீங்கல்ல, என்ன காரணத்தினால கூட்டணி வச்சீங்க? எதுக்காக இந்த கூட்டணி பிளவு ஏற்படுத்துறீங்க? மீண்டும் எதுக்காக இப்ப மகிழ்ச்சியோட கூட்டணி வச்சிருக்கீங்க? என்ன காரணம்? தலைமை பொறுப்பு யார் வழங்குறதா, இல்ல என்ன காரணம்னு வெளிப்படையா பேச வேண்டியதானே நீங்களே. பயப்படாத, பயப்படாதா சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம தமிழிசைக்கா பிறந்தது தமிழ்நாடு, பேரு தமிழிசை, தெரியாத மொழி தமிழ், இதுதான் அக்காவோட நிலைப்பாடு. இந்தியா உடனே ஜெய் ஜெயிப்பாங்க பார்த்தீங்கன்னா,
அப்படியே மோடி வந்தாரா ஜி ஜிப்பாங்க, யார் வந்தாலும் ஜி தான், இங்க தமிழே கிடையாது. இவங்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டோட வந்து அப்படியே வளர்க்க போராடுறாங்க. இவங்கெல்லாம் கெட்ட கெட்டது இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு ஆளுநர் வேற போட்டுருந்தாங்க அந்த கெட்ட கெட்டது. ஐயோ ஐயோ கத்திரிக்காய்க்கு கை கால் முடிஞ்ச மாதிரி கலந்துட்டு டெய்லி வந்து பிரஸ் மீட் கொடுத்து அப்படியே வளர்றதான் நினைச்சிக்கிட்டு சாணி எடுத்து மூஞ்சில் அடிச்சுக்கிட்டு டெய்லி இது ஒரு குழப்பு வந்து என்ன பேசுறோம்னே தெரியாது. அங்க எவனாவது பேசி வைப்பான், அதை அப்படியே எடுத்துட்டு வந்து இங்க பேச வேண்டியது. எடப்பாடி பழனிசாமி நேற்று பேசியிருக்காரா, அதை அப்படியே எடுத்து வந்து நீ காலைல பேசிடுவோம். அண்ணாமலை அவர்கள் ட்வீட் போட்டிருக்காரா, அதை அப்படியே வந்து அந்த கண்டெக்ட பேசிடுவோம். எங்க போனாலும் ஒரு பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்ணிடுவோம். டெய்லியும் வந்து நம்ம மூஞ்ச வந்து அப்படியே அம்சமா காலையில வந்து எண்ணெய் பாதி யோகம் போடுற மாதிரி காலையில பாலி மினிஸ்டர் தந்தீங்கன்னா முதல் ஆளா அக்கா தமிழிசை இருப்பாங்க. பாத்தீங்கன்னா தமிழிசை பரபரப்பு பேச்சு, தமிழிசை பரபரப்பு பேட்டி அப்படின்னு சொல்லி டெய்லி காலையிலே பாத்தீங்கன்னா இருப்பாங்க. முதல் பேஜ்ல ஃபர்ஸ்ட் ஆளா இருக்கும் பாத்தீங்கன்னா. ஆனா பேசுறதுல ஒரு பிரச்சனை கிடையாது. நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேட்ஸ். ஏதோ சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கிட்டு இருக்கேன். முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் உறுதியா இருக்காரு, மாநில சுய ஆட்சி தான் இங்க நடக்கும், மாநில உரிமைகளை எக்காரணம் கொண்டு நாங்க விட்டு தர மாட்டோம், மாநிலத்துக்காக எந்த எல்லைக்கும் போவோம் அப்படின்னு சொல்றாரு. இதுல இப்ப காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கிறது ஒரு பிரச்சனை. காங்கிரஸ் வந்து உங்களை மிரட்டி வச்சிருக்கு திமுகவை அப்படின்னு. ஏண்டா ஆளுங்கட்சி பிஜேபியே நாங்க தண்ணி காட்டினோம், எதிர்கட்சி காங்கிரஸுக்கு போய் நாங்க பயப்படுவோமா? இங்க நடக்கிறது மாநில சுயாட்சி, அதே மாதிரி சமத்துவ ஆட்சி, சமூக நீதிக்கான ஆட்சி, சுயமரியாதைக்கான ஆட்சி. எங்களுக்கு சொல்லி தெரியுங்களா நீயே சுயமரியாதையா? ஜெயலலிதா அவர்கள் வளர்த்த நாய் நிறைய இருக்கு, அவங்களே சொல்லியிருப்பாங்க செல்லப்பிராணி நாய் தான் பிடிக்கும்னு. அதே போல பல நாய்களை வளர்த்தாங்க செல்லப்பிராணிகள். நல்லா வந்து காலில் விடுவோம், அழகா அப்படியே காலை நக்கிட்டே படுத்துருக்கோம், காலையிலே படுத்திருக்கோம். உங்களுக்கு சாப்பாடு தின்னா திங்கும், அப்படியே போய் அங்கே வச்சு அடிங்கன்னா அடிக்கும், அதுதான் தெரியாது, வேற எதுவுமே தெரியாது நாய்களுக்கு. அவங்க வளர்த்த செல்ல பிராணிகளை சொல்றப்பா எடப்பாடி பழனிசாமி நாங்க சொல்லி கொடுக்குறது ஒண்ணு தான். அவர் சொல்றாரு, ஸ்டாலின் அவர்களே இது நாடாளுமன்ற தேர்தல் இல்ல, இது வந்து சட்டமன்ற தேர்தல், நல்லா கவனிச்சுக்கணும் அப்படிங்கிறாரு. நாங்களா தான் சொல்றோம், நாடாளுமன்ற தேர்தலே ஒன்றும் கிழிக்க முடியல, ஒரு தொகுதியில கூட வெற்றி பெறதுக்கு யோக்கியம் இல்லை, இதுல வந்துட்டாரு பேசுறதுக்கு. நீங்க சட்டமன்ற தேர்தலாம், சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் போட்டிட்டீங்களா? ஏன் ஓட்டிங்க? டெபாசிட் வாங்க மாட்டோம் தானே. இப்போ வந்துட்டாரு சட்டமன்ற தேர்தல் தூக்கிட்டு. இப்போ தெரியும், இப்ப 200 தொகுதிக்கு மேல நாங்க வென்று காட்டல. மீண்டும் மீண்டும் நாங்க இதான் சொல்றோம், திமுக 200 தொகுதிக்கு மேல கண்டிப்பா நிச்சயமாக வெற்றி பெறும். அதை வந்து இந்த வரலாற்றுல இடம்பெறும் போது எல்லாரும் இந்த இவருக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு, மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து இவரெல்லாம் ஹெச் ராஜாலாம் கட்டம் பார்த்தாரு, ஜோசியம் பார்த்தாரு. டிடி தினகரன் இது கூட சில பேர்லாம் ஜோசியம் பார்த்தாங்க, அவர் ஜெயிக்க முடியாது, கட்டத்தை அலசி பார்த்துட்டாங்க. அதே கூட போய் மறுபடியும் அதே ஜோசியம் ஹெச் ராஜாட்ட கேட்டுன்னு அவர் சொல்லுவார், 200 ஒரு தொகுதியில வர முடியாதுன்னு, 200க்கும் மேற்பட்ட தொகுதியில நிச்சயமாக வென்று காட்டுவோம். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்.